நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசுந்தரம் பேசுகிறேன். எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணை வழிநடத்தும் திருமுருகன் திருவள்ளுக்கு கோடான கோடி நன்றிகள். ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்கராந்தபுரம் எஸ் அருணாசையார் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன். நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும், ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு. 10ஆம் அதிபதி நீசம் பெற்றால் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம். குறிப்பாக லக்னாதிபதி நடந்தால் அது அவரை வெளி உலகத்துக்கு, இந்த சமுதாயத்துக்கு அடையாளம் காட்ட வேண்டும். அல்லது அவர் செய்யும் தொழிலால், செயலால் அவரின் துறையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். அல்லது லக்னாதிபதி திசையில் தனது திறமையை வளர்த்து கொள்ளவும் தகுதியை கூட்டிக் கொள்ளவும் வேண்டும். அல்லது லக்னாதிசையில் புகழ், ஞானம், செல்வம், செல்வாக்கு பெற வேண்டும். இதுதானே உலக வழக்கம். இதில் எதுவும் லக்னாதிசையில் நடைபெறவில்லை என்றால் அதுக்கு என்ன காரணம் தெரிந்து கொள்ளலாமா? இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள். இது ஒரு ஆண் ஜாதகம். 14/4/90 8:23 PM. லக்கணம் துலா லக்கணம், ராசி விருச்சக ராசி, நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம். புதன் மகாதிசை 13 வருஷம் 3 மாதம் இருக்குது பிறந்திருக்கு. துலா லக்கணம், விருச்சக ராசி, மகரத்தில் சனி ராகு, கும்பத்தில் செவ்வாய் சுக்கிரன், மேஷத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் கேது. இது ராசியின் நிறை. நவாம்சம் எடுத்துக்கிட்டிங்களா, மிதுன லக்கணம், லக்கணத்தில் ராகு, துலாத்தில் செவ்வாய் புதன், தனுசில் சந்திரன் கேது, மகரத்தில் குரு சனி பகவான், கும்பத்தில் சுக்கிரன் வர்க்கோத்தமம், மேசத்தில் சூரியன் வர்க்கோத்தமம். பிறக்கும்போது புதன் திசை 13 வருஷம் 3 மாதம், கேது சூரிய 7 வருஷம் பூர்த்தியாகி நடப்பு சுக்கரசில் வந்துட்டு, அதில் புதன் பற்றி ஓடிக்கிட்டு இருக்குது. 36 வருஷம் 3 மாதம் 11 நாள் இருக்குது. 2030 சுக்கரசை முடியுது. 17/6/2030 சுக்கரசை இவருக்கு முடியுது. இப்போ லக்னாதிபதி கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆச்சு. இது ஜாதகர் பார்த்தீங்கன்னா பியில் சிவில் படிச்சிருக்கார். பியில் சிவில் படிச்சு சுக்கரசுரம் போது படி முடிச்சுட்டு வெளியே வர்றார். சுயபத்தில் வெளியே வர்றார். பல பேருக்கு வேலைக்கு போயிட்டார். தொடர்ந்து வேலை பார்க்க முடியல. சுயமாக தொழில் செஞ்சார், செய்ய முடியல. எந்த விஷயத்துக்கு போனாலும், எந்த ஒரு செயல் புரிஞ்சாலும் அவரால் அதில் தொடர்ந்து செயல்பட முடியல. அந்த செயலை முழுசாக முடிக்க முடியல. ஒரு கெட்ட பேர் வருது. இப்போ தான் சுயமாக கட்டணம் செய்கிறாருன்னா அந்த கட்டத்தை பூர்த்தி பண்ண முடியாது. முடியுங்காட்டி வீட்டுக்காருக்கும் சண்டை கருத்தில் விட்டு வந்துடுவார். இது பல கட்டணம் நடந்திருக்குது. இவர் வேலைக்கு போனார்னா ஒரு முதலாளிகிட்ட சம்பளம் வாங்காட்டி பிரச்சனை வந்துடும். ஒரு மாதம் முழுசு ஓடங்காட்டி கருத்திருவிழா வந்துடுவார். அப்போ நிரந்தரமான பணியோ நிலையான வருமானமோ இவரால் பண்ண முடியல. லக்னாதிபதி வந்துட்டு இருக்குது. தொழிலில் புகழ் பெற முடியல, தொழிலால் செல்லும் பெற முடியல, தொழில் 10 வருஷம் வச்சு வேலை வாங்க முடியல, ஒரு வேலை கொடுத்தா முழுசாக முடிக்க முடியல. சிறப்பானவர் தான், ஆனால் இவருக்கு ஒர்க்கட் ஆகலை. என்கிட்ட புலம்புவாங்க. எல்லாமே என்கிட்ட அறிவு இருக்குதுங்க, திறமை இருக்குதுங்க, உழைப்பு இருக்குதுங்க, முயற்சி இருக்குதுங்க, கடுமையாக உழைப்புங்க, நல்ல பேர் வாங்க முடியல, எந்த ஒரு செயல் ஆரம்பித்தா என்னை முடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். அடியன் சொன்ன ஒரே ஒரு பாட்டு, இப்படி உங்களுக்கு கிரகம் அமைஞ்சதுனால, இந்த பாடல் உங்களுக்கு பொருந்திவதனால உங்களால் அப்படித்தான் இருக்க முடியும் என்று சில வழிமுறையை சொல்லி, வழிபாட்டை சொல்லி அவரை அனுப்பி வச்சோம். அந்த பாட்டு பாருங்கள், அருமையான பாடல். என்னன்னு கேட்டிங்களா, சாதக அலங்காரங்க நூலில் 501வது பாடல் எடுத்து பாருங்கள். அதில் ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. பேசும் கருமத்தோன் பலம் குறைந்திட வீசிய பாவர்கள் வெகுண்டு பார்ப்பாராகில்
மூசிய கருமங்கள் முடிக்கில் விக்கணம் உண்டு, தூசிய அல்குழாய் தொகுத்தவாறு இதே அப்படின்னு பாட்டு. 4 வரி பாட்டு தான், அற்புதமான பாடல். மீண்டும் பாடலை படுத்து பாருங்கள். புரிகிற மாதிரி வார்த்தைகள் தான், கருத்து புரியும், வார்த்தைகள் புரியும், விதிகள் புரியும். பேசும் கருமத்தோன் பலம் குறைந்திட வீசிய பாவர்கள் வெகுண்டு பார்ப்பாராகில், மூசிய கருமங்கள் முடிக்கில் விக்கணும், தூசிய அல்குழாய் தொகுத்தவாறு இதே அப்படின்னு பாட்டு. லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி பலம் குறைந்து நீசமானாலும் பலம் குறைஞ்சிட்டாலும் அவரை பாகர்கள் பார்த்துட்டாலும் அந்த ஜாதகர் தன்னுடைய செயலை ஒரு செயலை முழுமையாக முடிக்க இயலாது. 10ஆம் தேதி எப்படி இருக்கணும்? நீசம் அடையணும் அல்லது அஸ்தங்கம் அடைஞ்சிட்டார்னா அந்த ஜாதகருக்கு தன்னுடைய செயலில் முழுமையான வெற்றி அடைய முடியாது. இப்போ சொன்ன மாதிரி தான், பல விதத்தில் வேலை பார்த்தாச்சு, பல கட்டம் கட்டுறதுக்கு ஆரம்பித்து முழுசு முடிக்க முடியல. ஒரு நல்ல புகழ் கிடையாது, ஒரு செல்வம் கிடையாது, ஒரு திருப்திகரமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை இல்லை. அதற்கு காரணம் இந்த பாடல்படி கிரகம் அமைதி தான் காரணம். பார்த்தீங்களா, பொதுவாகவே சரியாக எடுத்துக்கிட்டிங்களா, லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி, நல்லா கவனிக்க, முக்கியமான விதி, துணை விதியில் முதல் விதி. லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி லக்கணாதிபதிக்கு 10ல் அமர்ந்தாலும், லக்கணத்துக்கு 10 நீச்சம் அடைந்தாலும் தவறு, ராசிக்கு 10 நீச்சம் அடைஞ்சாலும் தவறு, லக்னாதி எங்கே அமர்ந்திருக்கிறோ அவருக்கு 10ஆம் நீச்சம் தவறு. இந்த 3 10 லக்னாதிபதி லக்கணத்துக்கு ராசிக்கு லக்னாதிபதி வீட்டுக்கு 10ஆம் அதிபதி கெட்டுட்டார்னா அந்த ஜாதகர் ஒரு செயலை முழுமையாக முடிக்க முடியாது. இவர் பாருங்கள், லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி லக்னாதிக்கு 10ல் அமர்ந்திருக்கார். அதுதான் முக்கியம். எப்படி வேலை செய்ய பாருங்க, லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி, துலா லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி யார்? 10ல் கேது, 10ஆம் அதிபதி சந்திரன், 2ல் நீச்சம். சரி, அடுத்த கட்டம் பாருங்க, அந்த சந்திரன் வந்து லக்னாதி வீட்டுக்கு 10ல் இருக்கார். லக்னாதிபதிக்கு யார்? சுக்கிரன். ராசி அதிபதி யாருங்க? செவ்வாய். 2 பேர் அமர்ந்த வீட்டுக்கு 10ல். நல்லா கவனிங்க, லக்கணத்துக்கு ராசிக்கு லக்னாதிபதி, லக்கணத்துக்கு ராசி அதிபதிக்கு லக்னாதிபதிக்கு 3 பேருக்கு 2 பேருக்கு 10ல் நீச்சமாக இருக்கு. இப்போ சந்திரன் எப்படி செயல்படுவான்னு கேட்டிங்களா, 3ஆக பிரிச்சுக்கலாம். முதல்ல சந்திரசு வரணும், இவருக்கு வராது, இப்போதைக்கு வராது. இப்போ சுக்கரஸ்தை ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனால் வயசுக்கு 37 வயசு ஆச்சு. ஆனால் சுக்கர லக்னாதிசை ஓடி இப்போ இந்த பலன் நடக்கணும்னா ஒரு இந்த மாதிரி எந்த சீல் நடக்க முடியாது, லக்னாதிசை நடக்கணும் கண்டிப்பாக. அல்லது 10 வருஷம் நடக்கணும், 2 தான் முக்கியம். ஏன்னா அது கரெக்டான வயசில் வந்துட்டால் அவங்க செயல்புரிய துறையில் ஜெயிக்க முடியாமல் போயிடும். இப்போ சுக்கரசை ஓடிக்கிட்டு இருக்கு வரைக்கும். 2வது பாருங்கள், முதலில் சொல்லியாச்சு, லக்னாதிசை ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, லக்னாதி எங்கே இருக்கார்? கும்பத்தில் இருக்கார். யார் சாரம் பெற்றிருக்காரு? சதய சாரம் பெற்றிருக்கார். சதயம்னா யார்? ராகு சாரம். ராகு எங்கே இருக்கார்? மகரத்தில் இருக்கார். ராகு யார் சாரத்தில் இருக்கார்? திருவோணத்தில் இருக்கார். திருவோணம் 3ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ திருவோணங்கள் சந்திரனா வந்து எப்படி வந்து பாருங்கள். அப்போ இப்போ இந்த சந்திரன் பாருங்கள், சுக்கரனுடைய நட்சத்திரதிபதியோட, அதாவது சுக்கரனுடைய சாராதிபதியோட சாதரிக்கிறார். அப்போ சந்திரன் பாருங்கள், அதாவது இந்த 1 10 தொடர்பு இருந்து ஒருவர் பலகீனமானால், அதுக்குரிய 10ஆவது பலகீனமானால் அந்த ஜாதகர் தன்னுடைய துறையில் வெற்றி பெறுவது கடினம். அறிவிருந்தாலும் உழைப்பிருந்தாலும் திறமை இருந்தாலும் முயற்சி இருந்தாலும் வெற்றி பெறுவது கடினம். இவர் வந்து 16 வருஷம் கஷ்டப்பட்டுருக்கார். அதாவது சராசரி வாழ்க்கை வாழ்கிறார். ஒன்றும் பெருசாக அவருடைய இதுக்கு இன்னும் பெருசாக வர முடியல. அதை விட முக்கியமாக துறையில் பேர் வாங்க முடியல. அதை விட முக்கியம் ஒரு வேலை முழுசாக முடிக்க முடியல. முடிக்கும்போது ஃபினிஷிங் ஆகும்போது பிரச்சனை வந்துடும். அந்த வேலையை இன்னொருத்தர் செய்வாங்க. ஒரு கட்டட வல்லுநர் செஞ்சிட்ருக்காரு, ஒரு கட்டடத்தை நம்பி கொடுக்குறோம், தொடங்குறாரு, நடத்திக்கிட்டு இருக்காரு, கடைசி சமயத்தில் வேலை முடிக்காமல் போயிடுவார். அது காரணம் இவர் போக மாட்டார், போய் வீட்டுக்காரங்க ஒத்துக்காமல் போயிடும். வேலையால் ஏதாவது ஒரு தவறு பண்ணி நீ செய்ய வேண்டாப்போ, உங்கள் ஓனர் வர சொல்லு, உங்கள் முதலாளி வர சொல்லு, இனிமேல் நீ வேலையை செய்ய வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல அளவுக்கு வந்துடும். அப்போது பாருங்கள், பேசும் கருமத்துன் பலம் குறைந்திட வீசிய பாவங்கள் வெகுண்டு பார்ப்பாராகில் மூசிய கருமங்கள் முடிக்கில் விக்கணும், தூசி அல்குழாய் தொகுத்தவாறு இதுன்னு பாட்டு. அப்போ 10ஆம் தேதி கெட்டு போய்ட்டால் ஒரு காரியத்தை முடிக்கும்போது கஷ்டப்படுவாங்க. அதாவது நின்று போயிடும். விக்கிரம்னா குற்றம் தானே. விக்கிரம் என்ற குற்றம், தடைபடுதல், பூர்த்தியாகாமல் போகிறது தான் விக்கிரங்கிறது. அப்போ இது வரலுமே இந்த ஜாதகர் வந்து இந்த பாடல்படி துன்பத்தை அணிவித்து கொண்டிருக்கிறார். அடியேன்னு சொன்ன வழிய அறிவுரைன்னு கேட்டிங்களா, இந்த சுக்கரசு முடியும் வரை நீங்கள் வந்து சம்பளத்துக்கு போகிறது பரவாயில்ல, கிடைச்ச வேலைக்கு போங்க,
கொஞ்சம் பொறுமையாக இருக்குன்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. ஒரு 2 மாதம் கஷ்டப்படுத்த ஆகணும். இதில் இடையே திருமணம் முடிச்சாச்சு, மனைவி பிரிஞ்சாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் பாதகாதி அமர்ந்து விட்டால், 7ஆம் அதிபதி தனக்கு பாதத்தில் அமர்ந்து விட்டால் அந்த ஜாதகர் மனைவியோட அந்யோன்யமாக இருக்க முடியாது. அடியன் சொன்ன வாசகம் லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் சேர்ந்தே இருப்பதால் மனைவியை நீங்கள் கூட்டியாந்து வச்சுக்க நிரந்தர பிரிவினை வராது. ஆனால் மனைவியை சொல்ல கேளுன்னு சொல்லி அனுப்பியிருக்கோம். எந்த ஒரு ஜாதத்துக்கும் பாதகாதியில் 7 அமர்ந்து விட்டால் அவன் மனைவி பிரிஞ்சு போயிடும். மனைவி வெகுண்டு எழுந்து கோபத்தில் தன்னுடைய கணவனை தூக்கி எறிஞ்சு பேசுவாங்க. மரியாதை இருக்காது, மதிப்பு இருக்காது, அன்பு இருக்காது, அதிகாரம் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மனைவி அனுசரித்தா வண்டி ஓட்டலான்னு இப்போ பிரிஞ்சு கூட்டியிருக்காங்கன்னா நிரந்தர பிரிவினை இல்லை. அது ஒரு கோணத்தில் எடுத்துக்கலாம். எதுக்கு சொன்னால், ஒரு ஜாதகத்தில் 10ஆம் நீச்சம் அடைந்து விட்டால் அந்த ஜாதகர் ஒரு செயலை மிகச்சரியாக செய்ய இயலாது. முடியும் தருவாயில் குற்றம் சேரும். இதனால் பல இடத்தில் கசப்பும் பகையும் வெறுப்பும் உருவாகும். இதுக்கு இது ஒரு அற்புதமான ஆதார ஜாதகம். லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தை ராகு பார்த்துக்கிட்டு இருக்கார். ராகுவோட சாரத்தில் திசாமன் இருக்கிறார். அப்போ ஜாதகருக்கு கட்டடம் கட்டும் தொழில் சரியான அமைப்பு இருந்திருக்கு. சுக்கிரன் சேவா சேர்ந்து லக்னாதி தொடர்பு வந்துட்டால் அவங்களுக்கு கட்டட ஞானம் உண்டு. அதாவது கட்டடத்தை எடுத்து சிறப்பு தான், அது குற்றம் கிடையாது. ஆனால் நடக்கிற திசை யோகமாக தரல. காரணம், அவர் இன்ற வீட்டதிபதி சனி பகவான் தன் வீட்டுக்கு பண்ண மறைஞ்சு அவர் நிற்கிற அவருடைய சாரநாதன் சந்திர சார வரனால இத்தனை துன்பங்களையும் அவர் அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கிவிட்டது. ஆக ஒரு ஜாதகத்தில் மீண்டும் ஒரு ஆணித்தரமான அடிப்படை விதி தான். ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி நீச்சம் பெற்றாலும், ராசிக்கு 10ஆம் நீச்சம் பெற்றாலும், அல்லது ராசி அதிபதியும் லக்கணாதி என்ற வீட்டுக்கு 10 நீச்சம் அடைந்தாலும், அல்லது 10 நீச்சம் இருந்தாலும் அந்த காலகட்டம் அவளுடைய தொழிலில் வெற்றி பெற முடியாது. ஒரு செயலை முழுமையாக முடிக்க என்பதை உணர்ந்து கொள்வோம் என்று கூறி, அடிக்கடி கூறுவது போல் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி மீண்டும் அடுத்து போய் சந்திப்போம்.